ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் டிஎன்இபியிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேலைவாய்ப்பு தான் தற்போது அதற்காக ரிலீஸ் ஆகிருக்க அந்த அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 30/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு ₹1,00,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். முக்கியமாக இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிசிஎல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இங்கேருந்து தான் நமக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்றத லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பெனி செக்ரட்டரி அப்படின்ற கேட்டகரிலையும், செகண்டில் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் பாஸ்ட் அப்படின்னு 2 விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் கம்பெனி செக்ரட்டரியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிகிரி ஃப்ரம் எ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிங்கன்னா போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இன்டர்மீடியட் பாஸ்ட்டை பொறுத்தளவுக்கு சேம் அதே தான், ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு டெம்பரரி பேசிஸில் எடுக்கிறாங்க.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்மீடியட் பாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்பெண்ட் பண்ணப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், ஃப்ரெஷர்ஸும் விண்ணப்பிக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் பாஸ்ட் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்மீடியட் பாஸ்ட்டுக்கு வந்து மினிமம் வந்து 22 வயசு வந்து இருக்கணும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி செக்ரட்டரியை பொறுத்தளவுக்கு மினிமம் 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சம்பளம் இன்டர்மீடியட் பாஸ்ட்டுக்கு 20,000 பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. பட் வந்து கம்பெனி செக்ரட்டரிக்கு 1,00,000 பெர் மந்த் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே கம்பெனி செக்ரட்டரி, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் பாஸ்ட். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்தீங்கன்னா இங்கே கிளிக் ஹியர் டு த நோட்டீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகும். ஸோ இதை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சொன்ன எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருப்பாங்க. என்ன போஸ்ட்டு, எவ்வளோ பதவிக்கு உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க, அதேமாதிரி குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கான டெம்பரரி பேசிஸில் எவ்வளோ வந்து இயருக்கு வந்து எடுக்கிறாங்க, அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுமா தேவைப்படாதா, ஏஜ் என்ன, சம்பளம் என்ன அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30/1/2025 அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரீச் ஆகிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி. ஸோ இங்கே உங்கள் ஃபோட்டோ ஓட்டிகிட்டே கிராஸாக எப்படி சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் எல்லாமே கேபிட்டல் லெட்டர், அதேமாதிரி ஃபாதர் இல்லை வந்து ஹஸ்பண்ட் நேம், அதுக்கப்புறம் மேலாக ஃபீமேலான்னு எழுதிடுங்க. அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் கரெக்டாக குறிப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் உங்களோட டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, நேஷ்னாலிட்டி, மெரிட்டியல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், சேலரி எக்ஸ்பெக்டேஷனும் நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாகவே இங்கே வந்து குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா அதை வந்து நீங்கள் குறிப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் இந்த இதில் வந்து உங்கள் பேர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் 144 அண்ணா சாலை, சென்னை 6,02,000 அப்படின்ற அட்ரஸ்க்கு 30/1/2025 ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, எனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிட்டு அதில் கூட உங்கள் டவுட்டை கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.